VinFast இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது பரிச்சயம் இல்லாத பெயரா இருக்கலாம். ஆனா கூடிய விரைவில் இது எல்லோருக்கும் பரிச்சயமான காமனான பெயரா மாறப்போகுது. கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட், ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு மற்றும் தமிழ்நாடு இவி கேபிட்டலா மாத்துறதுக்கான முக்கியமான போர்ஸா இந்த VinFast நிறுவனம் இருக்க போகுது. நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிலானத்தம் அப்படிங்கிற இடத்துல இந்த புதிய VinFast கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்த VinFast கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, எந்த மாதிரியான கார்களை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்க மற்றும் ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்காங்க போன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல VinFast அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வியட்நாம ஹெட் குவார்டரா கொண்ட இந்த நிறுவனம் 2017ஆம் ஆண்டுல தான் தொடங்கப்பட்டது. குளோபல் லெவல்ல டிசைனுக்கு பெயர் போன பினின்ஃபானியா, BMW மற்றும் மேக்னா ஸ்டேர் அப்படிங்கிற பல கம்பெனிகளோட ஒன்றிணைந்து 2018ஆம் ஆண்டு அவங்களுடைய முதல் காரை பாரிஸ் மோட்டார் ஷோல வடிவமைச்சு காமிச்சாங்க. 2022ஆம் ஆண்டு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 7400 கார்களை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 2023ஆம் ஆண்டு 50,000 கார்கள் விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஸ்டிஃபான டார்கெட்டை வச்சாங்க. கிட்டத்தட்ட 35,000 கார்களை விற்பனை செஞ்சு ஒரு புதிய கார் நிறுவனத்துக்கு பெரிய நம்பர்ஸா இருந்தாலும் இதை அச்சீவ் பண்ணி காமிச்சாங்க. இந்த VinFast நிறுவனம் எந்தெந்த மாதிரியான கார்களை வடிவமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். BMWல வர 3 சீரிஸ் 5 சீரிஸ் மாதிரி VinFastம் அவங்களுடைய கார்களுக்கு VF3, VF5, VF6 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ஸ்ல நம்பர்ஸ்ல பெயரிடுறாங்க. VF3 அப்படிங்கிறது ஒரு மினி கார், டாடா பஞ்ச் போன்றது. VF5 ஒரு SUV, VF7 கிரெட்டா போன்ற ஒரு C செக்மெண்ட் SUV, VF9 ஒரு D செக்மெண்ட் SUV அப்படின்னு எல்லா செக்மெண்ட்லயும் எலக்ட்ரிக் கார்களை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2 வீலர்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் பஸ்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க VinFast நிறுவனம். சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் ஃபேஸ்ல தமிழகத்துல 4000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடியில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஜனவரி 6ஆம் தேதி நிகழ்ந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ஸ்ல இதை அறிவிச்சாங்க. இந்த பிளான்ட்ல 1.5 லட்சம் கார்கள் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க. முதல் ஃபேஸ்ல இந்த பிளான்ட்ல 3500க்கும் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவிருக்கு. பட் ஒட்டுமொத்தமா தமிழகத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் 16,000 கோடியா இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழகத்துல 10,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்கு. இந்த பிளான்ட்ல இருந்து முதல் கார் எப்ப வெளியே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு தேதியில இருந்து 15 மாதங்கள் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் காரை ரோல் அவுட் பண்றதுக்கு. இதுல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கார்கள் சவுத் ஏசியன், மிடில் ஈஸ்டர்ன் மற்றும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இந்த புதிய VinFast தொழிற்சாலை மூலமா சென்னை, ஹோசூர் மற்றும் இல்லாம தூத்துக்குடி 3வது ஆட்டோமொபைல் ஹப்பா மாறவிருக்கு. மேலும் தமிழ்நாடு தான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேட் 3 தனித்தனி ஆட்டோ ஹப் இருக்கிற ஸ்டேட்டா மாறவிருக்கு.